அனுதின பரலோகம் மன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசனத்திற்கு உரிய விளக்கம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் அனுதின வாழ்க்கையில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு மாதிரியான ஜீவியத்தை உண்மையோடு ஆர்வமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இது தற்காலத்தில் காணப்படக்கூடாத பூரணமும் மகிமையும் அழகும் பரிசுத்தமுமான ஜீவியம் ஆகும். இது இயேசு கிறிஸ்துவினிடம் மட்டும் காணப்பட்டது. இதை குறித்தே பவுல் சொல்லும் போது, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் பூரண ஜீவியத்தில் நமக்கோர் எடுத்துக்காட்டாக உள்ளார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான பூரண நிலையில் அல்ல. ஆகிலும் இயேசுவின் பூரண குணங்களை தன் உள்ளத்திலே கொண்டு அவரைப் போல நடக்கத்தான் உருக்கமாக பிரயாசைப்பட்டது போல நாமும் பிரயத்தனப்படவே எச்சரிக்கப்படுகிறோம். நம் ஜீவியம் அநேகருக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியான ஜீவியமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.